நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைக்கு பல நேரங்களில் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ண சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால்பவர்க்கு. ஒரு ஃப்ரெண்டுன்ற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இறங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் இறங்கணும். அப்படி இல்லைனா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கிற பல விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணாமல் அவர் கூட நம்ம ஃப்ரெண்டானா என்ன ஆகுனா அவர் மூலமாகவே நம்ம அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியாக்க நட்பு. ஒருத்தரை நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கேரக்டர். அவர் நல்லவரா கெட்டவரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் அவர் ஏற்கனவே ஏதாவது தப்பு செஞ்சுருக்காரா, பெரிய தப்புகள் ஏதாவது பெரிய குற்றங்கள் ஏதாவது செஞ்சுருக்காரான்றதை அனலைஸ் பண்ணணும். நாலாவது விஷயம் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கினதை பற்றி அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவரை நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும். குடி பிறந்து தன் கண் பழி நானு வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருந்தார்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே ரொம்ப நல்லவராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதவங்க அப்படின்ற பட்சத்தில், அப்படிப்பட்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன விலை கொடுத்தனாலும் நம்ம கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வாங்கணும். அவரை நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொழல். ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணணும்னா, நம்ம தப்பு செய்ய சொல்ல நம்மளை வார்ன் பண்ணி கடுமையாக நம்மளை எச்சரித்து நம்மளை அந்த தப்பு செய்ய விடாமல் தடுக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்மளுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவரை தான் நம்ம ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கணும். நம்ம எது செஞ்சாலும், நம்ம எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அவர் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண சொல்ல தான், அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ண சொல்ல தான் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்டுன்ற பேரில் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையே வரலைன்னா நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரியை விடல். நம்ம லைஃப்பில் செய்ய வேண்டிய முதல் நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்கார், அவருக்கான நல்ல ஒரு கேரக்டர் இல்லை, நல்ல ஒரு நாலேஜ் இல்லை, நிறைய கெட்டது செய்கிறாருன்னா அவரை முதல்ல நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கணும். அவரை உடனடியாக கேட்டு விடணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் நல்ல விஷயம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லற்கண் ஆற்றிருப்பார் நட்பு. லைஃப்பில் நம்ம அடுத்தவங்களுக்கும் சரி, இல்லை நம்மளே சரி, கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது, எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் நம்மளை கைவிட்டுட்டு போன ஒரு ஃப்ரெண்டை நம்ம உடனடியாக என்ன பண்ணணும்னா அவரை ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கணும். திரும்பவும் நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கக்கூடாது, அவரை உடனடியாக கைவிடணும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். நம்ம கஷ்டத்தில் இருக்க சொல்ல நம்மளை விட்டுட்டு போன ஃப்ரெண்டை பற்றி நம்மளுடைய கடைசி காலத்தில் யோசித்தாலும், நம்ம சாவ போக சொல்ல யோசித்தாலும் அப்போவுமே அது கடுமையான ஒரு மன வலியை தான் தரும். அதனால் கஷ்ட காலத்தில் நம்ம கைவிட்டுட்டு போன ஒரு ஃப்ரெண்டை செகண்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவே கூடாது. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. யாருக்குமே கெடுதல் செய்யாமல் ஒருத்தர் நல்லவராக இருக்காருன்னா நம்ம என்ன விலை கொடுத்தனாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனடியாக பெற்றுக்கணும். ஒருத்தர் தப்பு மட்டுமே செய்கிறாரு, எந்த ஒரு நல்லதுமே செய்யலைன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனடியாக கட் பண்ணணும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்டவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடனடியாக கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுன்றவங்க லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லவங்களாக தேர்ந்தெடுக்க சொல்ல நம்மளோட லைஃப்ன்றதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி திருக்குறள் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் லெசன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.